இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். அதாவது இப்போது +2 முடிச்சுட்டு இப்போ +2 முடிச்சு இந்த ரிசல்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி பெற்றோர்களும் மாணவர்களும் ரொம்ப விவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜேஇ எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதியிருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு அற்புதமான படிப்பு, அதாவது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து முழுக்க முழுக்க மின்சாரம் சம்மந்தப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின் வாகன படிப்புகள். குறிப்பாக எலக்ட்ரிக் சைக்கிளு, எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் காரு, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக்லேயே எல்லாமே மின்சாரத்திலே பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வாகனங்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனங்களால் நம்ம டீசல், பெட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம அந்த வாகனங்களை இயக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த கரியமில வாயுக்கள் வந்து நம்ம ஓசோன் மண்டலத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்குது, ஓசோன் மண்டலத்தில் ஓட்ட வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பற்றி பார்த்தோம். இப்போ அதனுடைய பயன்பாட்டுகளை குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம முழுக்க முழுக்க மின்சார சம்மந்தப்பட்ட வாகனங்களை கொண்டு வரும்போது நமக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம சயின்டிஸ்டோட அறிவியல் அறிஞர்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுற்றுச்சூழல் வாகன உற்பத்தி மற்றும் அது சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பை தமிழ்நாட்டில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் சொல்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சென்ற ஆண்டு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த படிப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதன் மூலயமா நம்ம மாணவர்களுக்கு எப்படி எதிர்காலம் இருக்க போகுது, அந்த படிப்பில் சேர்றதுக்காக என்ன கல்வி தகுதிகள் அப்படின்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். மின் வாகன படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் வாகன படிப்பு அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் பைக்கு, ஸ்கூட்டரு, எலக்ட்ரிக் காரு, இந்த மாதிரி எல்லாமே வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான். அது பற்றிய படிப்பு தான் அந்த மின் வாகன படிப்புன்னு சொல்கிறது. இதை வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் வழங்குறாங்க. பிடெக் அப்படின்னா பிஇ, அதாவது பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அந்த டிபார்ட்மெண்ட்டில் பிடெக்காகவே கொடுக்குறாங்க. என்னென்னா ஸ்மார்ட் கிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கிரிட் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பாடப்பிரிவை கொண்டு வராங்க. 4 ஆண்டு கால இன்ஜினியரிங் படிப்பு, 4 ஆண்டு கால படிப்பு. பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்மார்ட் கிரிட் அண்ட் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு, 4 ஆண்டு கால படிப்பு. இது நம்ம தமிழ்நாட்டில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் இந்த படிப்பை வழங்குறாங்க. இந்த படிப்பினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த படிப்பின் மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இந்த படிப்பின் மூலமாக நம்ம வாய்ப்புகள் எப்படின்னு பார்த்தா, எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னொன்று, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒசூர் தான் வந்து இந்த மின் வாகன உற்பத்தி மண்டலமாகவே மாறிட்டு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா மஹிந்திரா, அப்புறம் வந்து டாட்டா, அதுக்கப்புறம் நம்ம அசோக் லைலண்டு, அது மாதிரி கம்பெனி என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் கம்பெனிங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து அங்கே வந்து உற்பத்தி சாலைகள் வச்சுருக்காங்க. தன்னுடைய காரு, பைக்கு, உதிரி பாகங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்முடைய அரசாங்கம் அந்த இடத்த தான் வந்து நம்முடைய எலக்ட்ரிக்கல் அண்டு ஸ்மார்ட் கிரிட் அந்த தயாரித்து அந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்களுடைய வடிவமைப்பை உருவாக்குறதுக்கான பகுதிகளாக நம்ம அரசாங்கம் வந்து ஓசூர் தான் அறிவிச்சிருக்காங்க. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கம்பெனிங்க எல்லாமே வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் தயாரிக்கிறதுல மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக், சைக்கிள்லாம் எங்கேயுமே கிடையாது. ஒன்று எங்கேயோ ஒன்று இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.5% தான் இந்த இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பயன்பாடு இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பயன்பாடு இந்தியாவில் 1.5% இருக்குது. அதுவே 2030 இந்தியா ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, 30% வந்து எலக்ட்ரிக் வாகனங்களை நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணியிருக்கு. அப்போ அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணப்பட்டுருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ 2030 ஏறக்குறைய இன்னும் 4-5 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 30% இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா அப்போ பாருங்கள், ஏறக்குறைய
100 பைக் ஓடுதுன்னா அதில் 30-40 பைக் வந்து அது பாதிக்கு பாதி வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துடும். அப்போ அந்தளவுக்கு அது டெவலப் ஆகக்கூடியது. அப்போ அந்தளவுக்கு அது டெவலப் ஆகுது அப்படின்னா அது சார்ந்து உற்பத்தி பண்ணுற ஆலைகளும் அது சார்ந்து உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகளும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த தொழிற்சாலைகளில் வந்து இந்த பிடெக் ஸ்மார்ட் கிரிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் படித்த அந்த இன்ஜினியர்களுடைய தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் அந்த படிப்புக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் கிரிட் அப்படின்றது என்னென்னா, ஸ்மார்ட் கிரிட் இந்த ஸ்மார்ட் கிரிட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பெட்ரோல் போட்டால் அந்த பெட்ரோல் வந்து அந்த எரிசக்தி வந்து உள்ள அந்த இன்ஜின்குள்ளே போயிட்டு பல்வேறு மாற்றங்கள் அடைந்து ஒரு உந்து விசையை கொடுத்து அந்த கார்களை இயக்கிட்டு இருக்குது. அது மாதிரி புதுப்பிக்கவல்ல ஆற்றல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடியது, நீர்லேருந்து கிடைக்கக்கூடியது, வெப்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது, அந்த மாதிரி ஆற்றல்களை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்மார்ட் கிரிட்னு சொல்லுவோம். ஒரு மதர் போர்டு மாதிரி அந்த ஸ்மார்ட் கிரிட்குள்ளே வந்து அந்த ஆற்றலை, அந்த மின்சார ஆற்றலை வாங்கி அந்த இன்ஜின் மாதிரி அந்த காருங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அதை வடிவமைச்சு அந்த எல்லா விதமான கார்கள்லையும் பேட்டரிகள்லாம் பயன்படுத்தி அதை எப்படி நம்ம சரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் கிரிட் அப்படின்ற ஒரு மதர் போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய காரில் இருக்கக்கூடிய மதர் போர்டு மாதிரி. அப்போ அந்த ஸ்மார்ட் கிரிட்டை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக, இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக, இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகிறதுக்காக ஸ்மார்ட் கிரிட்டை வந்து இப்போ சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இது ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கும், ஸ்மார்ட் கிரிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காருடைய ஷேப்பு, சைஸு, அந்த உதிரி பாகங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும், அதை வடிவமைக்கக்கூடியது, அந்த பேட்டரியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அந்த பேட்டரியோட எனர்ஜி எவ்வளோ, ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு நாளைக்கு நம்ம சார்ஜ் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் போகும், அந்த பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் எப்படி, இது மாதிரி எல்லாம். அதே மாதிரி அந்த ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதிலிருந்து நம்ம ஏசி கிரிட் வந்து எப்படி உருவாக்குறது, ஏசியை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் எப்படி நம்ம அது கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறது, அந்த ஸ்மார்ட் கிரிட்டை முன்பக்கம் வைக்கிறதா பின்பக்கம் வைக்கிறதா, இந்த மாதிரியான இதுதான் இந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்சதுன்னா கடைசியாக அது நமக்கு வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த சோலார் சிஸ்டத்தின் மூலமாக வந்து கார் போயிட்டு இருக்கும்போதே வெயிலில் போயிட்டு இருக்கும்போது அந்த சோலார் சிஸ்டத்தின் மூலமாக ஆற்றலை வாங்கி அதை வந்து நம்ம ஸ்மார்ட் கிரிட்டில் பயன்படுத்தி காரை இன்னும் கொஞ்சம் தூரம் இயக்க முடியுமா அப்படின்ற பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஒரு சிறந்த எதிர்காலம் உள்ள படிப்பு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்தே படித்து நீங்கள் போகும்போது உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் புது படிப்புன்றதால நமக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். இதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம். நீங்கள் பிடெக் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதி தாராளமாக மேல் படிப்புக்கு போகலாம். இல்லை பிடெக் முடிச்சுட்டு ஒசூர் போன்ற பெரிய மெட்ரோ சிட்டிகளில் நீங்கள் வேலைக்கு போகலாம். அப்படி இல்லையா, ஒருவேளை இன்னும் நிறைய இந்த 30% இலக்கெல்லாம் நம்ம எட்டிட்டோம்னா ஊருக்கு நீங்கள் கடை வச்சிடலாம், அழகாக மெக்கானிக் ஷாப் மாதிரி வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 30,000 40,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 1,00,000 வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த படிப்பில் இருக்குது. சரியா? இப்போ இந்த படிப்பில் எப்படி சேர்றதுன்னு பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் இருக்குது, சாஸ்திரா பல்கலைக்கழகம். சாஸ்திரா பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். இங்கே மட்டும்தான் நம்ம இந்த பல்கலைக்கழகம் இருக்குது. +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அதில் 60% மார்க் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. அடுத்து ஜேஇஇ எக்ஸாம் கம்பல்சரி, மெயின் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இன்னொன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலிமா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலிமா மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இது இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது. இதெல்லாம் உண்டு, இவ்வளோ சிறப்பு உண்டு. ஹையர் ஸ்டடீஸ்க்கு எம்டெக், பிடெக், இது வந்து பிடெக் படிக்கிறதுக்கு. இதுவே வந்து எம்டெக் படிக்கணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் எம்டெக் போகலாம். உயர் படிப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான படிப்பு. அப்போது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் ஆர்வம் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏன்னா புதுசாக ஒரு படிப்பு வருது அப்படின்னு சொல்லும்போது
பல்வேறு தயக்கங்கள் இருக்கும். இது சரியாகுமா, சரியாகாதான்னு சொல்லிட்டு. ஆனா, அப்படி இல்ல. இனி வரும் காலங்கள் பழைய எரிசக்தியை நம்பி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் புதுசா ஆற்றலை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். அதாவது மீண்டும் மீண்டும் புதுசா நம்ம நீர்லேருந்து மின்சாரம் எடுக்கணும். வெயில்லேருந்து மின்சாரம் எடுக்கணும். காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கணும். இந்த மாதிரியான மின்சாரங்களை தான் நம்ம அதிகமா பயன்படுத்த நம்பியிருக்க வேண்டிய காலகட்டங்கள். அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நம்முடைய வாகன போக்குவரத்து தேவைகள் எல்லாமே இனிமே இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நம்பி தான் இருக்குது. அதனால் திறமையான மெக்கானிக்கில் விருப்பம் உள்ளவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் விருப்பம் உள்ளவங்க, ஒரு நல்ல சேலரியோட செட்டில் ஆகணும், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சவாலான துறை இந்த மின்வாகன துறை. அதனால் தைரியமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு இலக்கோடு வாங்க. ஒருவேளை +1 +2ல் போயிட்டு நீங்கள் மாறணும்னு நினச்சா 10th முடிச்சதுக்கப்புறம் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது வரும்ன்றதை முடிவு பண்ணிவிட்டு அது சார்ந்த துறைகளில் இப்போ இருந்தே நீங்கள் போங்க. நிறைய தகவல்களை உங்களுடைய கையடக்க கணினியில் கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை. அதை துல்லியமாக கவனித்து உங்களுக்கு எது வேண்டுமோ என்பதை எடுத்துக்கொள்வது, அதில் போட்டி போட்டு மேலே வருவது மாணவர்களே உங்களுடைய திறமை. நன்றி, வணக்கம்.